ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2141. சிறுத்தையின் சக்தி வாய்ந்த தாக்குதலிலிருந்து அதிரவன் தப்பித்ததை பார்த்த வீரசமரன் சற்று கவலையடைந்தான். அதே நேரத்தில் அந்த சிறுத்தை ஒரு மின்னல் போல தரையில் விழுந்து உக்கிரமான பார்வையுடன் அதிரவனை நோக்கி முறைத்து பார்த்தது. அடுத்த நொடியில் தாமதமின்றி எழுந்து ஒரு நிழலாக உருமாறி மீண்டும் அவனை தாக்க முனைந்தது. இதை கண்ட அதிரவன் பயத்துடன் பின்வாங்க தொடங்கினான். அதற்குள் சிறுத்தையின் வால் அவனை தாக்கியதால் அவன் இரத்த வாந்தி எடுத்தபடி பின்னால் விழுந்தான். அப்போது கடும் வலியை உணர்ந்த அவன் பதட்டத்துடன் வீரசமரனை நோக்கி பார்த்தபடி, இதே நிலைமை நீடிச்சா இந்த சிறுத்தை என கொன்னுடும் என்றான். ஆனால் உடனே வீரசமரனை அங்கே காணவில்லை என்பதை கவனித்ததும் அவன் திகைத்து போனான். பிறகு தனது அதிர்ச்சியை அடக்கிக் கொண்டு, நல்லா வேடிக்கை பாரு தம்பி. ஆனா நீ என்கிட்ட சிக்கிற அன்னைக்கு சாவ வேண்டி நீ கதற அளவுக்கு உன்னை ஒரு வழி பண்ற என்று கத்தினான். அந்த நேரத்தில் வெள்ளி சிறுத்தை மீண்டும் அவனை நெருங்கியதும் அவன் கவனம் திசை மாறியது. அப்போது தனது நகங்களை நீட்டியபடி அது மிகுந்த வலிமையுடன் அவனை தாக்கியதா அவனுக்கு பகலிலேயே நட்சத்திரங்கள் தெரிந்தன. மேலும் காயமடைந்த அதிரவன் ஒரு சிவப்பு ஒளிக்கீற்றை உமிழத் தொடங்கினான். அந்த ஒளியுடன் அவன் பின்வாங்கியபடி தனது கைகளால் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கினான். அந்த முத்திரை உருவான உடனேயே அவன் உடலிலிருந்து ஒரு மாபெரும் ஜீவசக்தி வெடித்தெழுந்து இடி முழக்கம் போன்ற ஒலி எழுப்பியது. அந்த இடி போன்ற சத்தத்தின் நடுவில் அவன் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தபடியே இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான சுறுசுறுப்பு அவன் மெலிந்த உடலை நிரப்பியது. அந்த சுறுசுறுப்புடன் அவன் வேகமும் திடீரென அதிகரித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடத் தொடங்கினான். அவன் வேகமாக ஓடத் தொடங்கியதை பார்த்த சிறுத்தையும் ஒரு வெள்ளி நிழலாக மாறி அவனை துரத்த தொடங்கியது. அப்போது அதன் கண்களில் இருந்த கொலைவெறி அவன் தப்பிக்க முடியாது என்பதை காட்டியது. இவ்வாறு ஒரு மனிதனும் ஒரு விலங்கும் காட்டின் வழியே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். சிறுத்தை விடாமல் துரத்தி கொண்டிருந்ததை உணர்ந்த அதிரவனின் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவன் பயன்படுத்திய அந்த ரகசிய முறை அவனை மேலும் காயப்படுத்தும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் இப்போது உயிரை காப்பாற்றுவதே முக்கியம் என்பதால் அவன் அதை தொடர்ந்து பயன்படுத்தினான். அதனால் அவன் தொடர்ந்து இரத்தம் கக்கிக் கொண்டிருந்தான். அதோடு மெதுவாக அவன் தலை சுற்றத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து சிறுத்தையின் வேகம் குறைந்து வருவதை அவன் திடீரென உணர்ந்தான். இறுதியில் அது ஒரு பெரிய கர்ஜனையை எழுப்பி பின்னர் திரும்பி நடக்கத் தொடங்கியது. அதைக் கண்ட அதிரவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த நேரத்தில் அதிரவனின் ஜீவசக்தி கிட்டத்தட்ட முழுவதும் தீர்ந்து விட்டது. பிறகு தனது உடலில் இருந்த காயங்களை பார்த்தபோது அவனுக்கு அழ வேண்டும் என்பது போல தோன்றியது. ஏனெனில் ஒரு சிறுவனால் தான் இந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. ராணா போன்ற சக்தி வாய்ந்தவர்களாலும் கூட இப்படி முடியாது என்று அவன் நினைத்தான். அந்த எண்ணத்துடன் பற்களை கடித்துக் கொண்டு, டேய் பொடியா, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் என்று கத்தினான். ஆனால் அவன் இதை சொன்னதும் புதர்களுக்குள் இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அவன் உடனே, யாருங்க, சொல்லுங்க, அங்க இருக்கிறது யாரு என்று கேட்டான். பிறகு சில நொடிகளில் அந்த புதரிலிருந்து வீரசமரன் மெதுவாக வெளியே வந்து, நீ யார கொல்லணும்னு இப்ப நாய் கத்துன மாதிரி கத்துனியோ அவன்தான். இதை சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. அதே நேரத்தில் அவன் கைகளில் ஜீவசக்தி மெதுவாக திரண்டு கொண்டிருந்தது. இதை கண்ட அதிரவன் கோபத்துடன், முன்னாடி வராத, முன்னாடி வராத, அப்புறம் நீ ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவ என்று கத்தினான். அதற்கு வீரசமரன், டேய், இது என்னடா நியாயம்? நீதான வா வான்னு கத்திக்கிட்டு இருந்த, இப்ப வந்தா போன்னு சொல்ற என்றான். வீரசமரன் வெளிப்படுத்திய அந்த வலிமையான ஜீவசக்தியை பார்த்ததும் அதிரவனின் கண்களில் பயம் தோன்றியது. இருப்பினும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி, டேய் தம்பி, நீ நீ என்ன பண்ண போற? இத பாரு, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், ஆனா நான் பொறுமை இழந்தா உன் உயிரையே எடுத்துருவேன். நான் சொல்றத கேளு, இன்னைக்கு நடந்ததையெல்லாம் அப்படியே மறந்துடுவோம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட வீரசமரன் திடீரென நின்றான். அதை பார்த்த அதிரவனின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றியது. உடனே அவன் அவசரமாக, இங்க பாரு, இப்போ என்னால என்னையே காப்பாத்திக்க முடியல. இனிமே உனக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டேன்னு நான் சத்தியம் பண்றேன். எப்படியும் நீ வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் என்னால உன்னை எப்படி பிடிக்க முடியும் என்று கேட்டான். சில கணங்கள் அமைதியாக இருந்த வீரசமரன் ஆழ்ந்து சிந்தித்தான். பின்னர் மெதுவாக தலையசைத்தபடியே, நீ சொல்றது உண்மைதான். நான் திரும்பி போயிட்டா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னு தெரியல,
உன் மூஞ்ச பார்த்தா உன்னை கொல்லணுங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள வருது என்றான். அவன் இதைச் சொன்னதும் அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் தனது இரு கைகளாலும் கருப்பு முத்திரைகளை உருவாக்க ஆரம்பித்தான். இதைக் கண்ட அதிரவன் கோபமாக, டேய் தம்பி, உன் உயிரை காப்பாத்திக்க உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பை தொலைச்சிட்ட. இனி உன்னையும் என் கூடவே சாக கூட்டிட்டு போறேன் என்று கத்தினான். அதற்கு பிறகு தன் உடலில் மீதமிருந்த ஜீவசக்தியை திரட்டி வீரசமரனை நோக்கி அவன் பாய்ந்தான். ஆனால் அவன் முன்னேறிய அந்த கணத்திலேயே வீரசமரன் உருவாக்கிய மரணத்தின் வாயில் நுட்பத்தின் 2 முத்திரைகள் அவன் மீது மோதின. அந்த மோதலில் ஒரு வலிமையான சக்தி அதிர்ச்சி வெளிப்பட்டு சுற்றியிருந்த புதர்கள் உடனடியாக சாம்பலாகின. அந்த அதிர்ச்சியால் வெளிப்பட்ட சக்தி இருவரையும் பின்னோக்கி தூக்கி எறிந்து அவர்களின் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு வழியச் செய்தது. இருந்தாலும் தரையில் விழுந்த வீரசமரன் அங்கேயே நின்று விடாமல் உடனே மீண்டும் எழுந்து வேகமாக முன்னேறி தனது கத்தியை உருவினார். ஏனெனில் தனது பெரும்பாலான ஜீவசக்தியை செலவழித்திருந்ததால் அதிரவனின் வேகம் இப்போது கணிசமாக குறைந்திருந்தது. வீரசமரன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த அதிரவன் பீதியடைந்து அலறியபடி தாக்க தயாரானான். ஆனால் அடுத்த நொடியில் வீரசமரனின் உருவம் அவன் கண்களுக்கு மறைந்து அவன் பின்னால் தோன்றியது. பிறகு உடனே வீரசமரன் கத்தியின் பிடியை இறுக்கமாக பிடித்து அதை அதிரவனின் உடலில் பாய்ச்சினான். அந்த தாக்குதலால் அவனிடமிருந்து ஒரு வலிமிகுந்த அலறல் எழுந்தது. மேலும் அவன் உடலிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. இறுதியில் வலியால் துடித்துக் கொண்டிருந்த அதிரவன் தரையில் சரிந்து விழுந்தான். அதைத் தொடர்ந்து அவன் உயிர் மெதுவாக பிரிந்து கொண்டிருந்தது. அதே சமயம் வீரசமரனும் பலவீனமடைந்து கீழே சரிந்து, இந்த தெய்வத்தாயின் மகன் இன்னைக்கு என்ன ரொம்பவே சோதிக்கிறான் என்றான். அதன் பிறகு சிறிது நேரம் அங்கேயே ஓய்வெடுத்தான். பின்னர் பற்களை கடித்துக்கொண்டு எப்படியோ எழுந்து அதிரவனின் சடலத்தை நோக்கிச் சென்றான். அங்கு சென்றதும் அவன் வெறும் கைகளால் அவன் உடலை சோதிக்கத் தொடங்கினான். ஏனெனில் மரணத்திலிருந்து மயிரிழையில் தப்பித்திருந்ததால் அவனிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் உண்மையில் மகாவம்ச பிரிவை அதிர வைத்த அந்த திருட்டு பொருள் என்ன என்பதை அறியவே அவன் அதிகமாக விரும்பினான். குர்பானி பிரிவு ஒரு புகழ்பெற்ற பிரிவாக இருந்தாலும் அதன் பலம் மகாவம்சம் அல்லது வீரசமரனின் ராஜவம்சம் போன்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் அது மிகுந்த வலிமையுடையதாக இருந்தது. அப்படி இருக்க தனது முழு பிரிவையும் இழந்த பிறகும் கூட அந்த பொருளுக்காக அவர்கள் அஞ்சாமல் இருந்தது ஏன் என்ற கேள்வி அவனை தொடர்ந்து துரத்தியது. மேலும் குர்பானி பிரிவை அழித்த பிறகும் மகாவம்ச பிரிவு அந்த பொருளை தேடி மகாக்களம் வரை வந்திருந்தது. இதையெல்லாம் நினைத்தபடி எதிரிகளை கலக்கச் செய்வதில் கூட அவனுக்கு ஒரு சிறு மகிழ்ச்சி தோன்றியது. அதனால் அவன் தனது தேடலை தொடர்ந்து கொண்டிருந்தான். இருப்பினும் நீண்ட நேரம் தேடியும் அவனுக்கு விசேஷமான எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் ஒரு கணம் யோசித்தபடி, ஒருவேளை இந்த கிறுக்க அந்த விலை மதிப்பில்லாத பொருளை வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பானோ என்று எண்ணினான். இந்த எண்ணத்துடன் தேடலை தொடர்ந்தபோது திடீரென்று அதிரவனின் காலிலிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்தது. உடனே அவன் கவனம் அதில் சென்று அது ஒரு வெள்ளி கை காப்பு என்பதை உணர்ந்தான். அதை எடுத்து கவனமாக பார்த்தபோது, இந்த காப்புல பெருசா விசேஷமா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை இந்த காப்பு தான் அந்த தரைத்தள காப்பா இருக்குமோ என்று நினைத்தான். அந்த வகை கை காப்புகள் மிகவும் விலை உயர்ந்தவை. அதன் உள்ளே ஒரு பெரிய பெட்டகம் இருக்கும். அதில் பல பொருட்களை சேமித்து வைக்கலாம். வீரசமரனின் தந்தையிடமும் இதே போன்ற ஒன்று இருந்ததால் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. சாதாரணமாக மற்றொருவரின் கை காப்பை தொட்டாலே அதன் உரிமையாளருக்கு அது தெரியும். ஆனால் இப்போது அதன் உரிமையாளர் இறந்து விட்டதால் அந்த தடை இல்லை. பிறகு ஒரு கணம் கழித்து தனது உணர்வு சக்தியை அந்த கை காப்புக்குள் செலுத்தி அவன் அதன் உள்ளே உள்ள பெட்டகத்தை ஆராயத் தொடங்கினான். உள்ளே பல பொருட்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் சாதாரணமாக தோன்றின. இதனால் அவன் மனதில், பேரை கேட்டாலே பல பேரை நடுங்க வைக்கிற இவ்வளவு பெரிய மனுஷனோட இந்த நிலவரையில வெறும் குப்பைங்க மட்டும்தான் இருக்கா? இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுந்தது. சிறிது நேரம் மேலும் ஆராய்ந்த பின் அவன் ஒரு பொருளை வெளியே எடுத்தான். அது மிகவும் பழமையான ஒரு செப்பு துண்டு. அதில் விசித்திரமானது என்னவென்றால், மற்ற அனைத்தையும் அவன் உணர முடிந்த போதும் இந்த ஒரு பொருள் மட்டும் அவன் உணர்வு சக்திக்கு பதிலளிக்கவில்லை. அதை நெருக்கமாக பார்த்தபோது அதில் ஏதோ எழுத்துக்கள் இருந்ததை அவன் கவனித்தான். ஆனால் அவற்றை படிக்க முடியவில்லை. அந்த எழுத்துக்களை சுற்றி பார்த்தபோது ரெக்கைகளை விரித்தபடி இருந்த ஒரு பெரிய பறவையின் உருவம் அவனது கவனத்தை ஈர்த்தது. அந்த பறவை மலைகளையும் ஒரு நதியையும் விட பெரியதாக தோன்றியது. இதை கண்ட வீரசமரன், இது என்ன மாதிரியான மர்மமான பறவை என்று மனதில் எண்ணினான். அதற்கு பிறகும் அந்த செப்பு துண்டை எவ்வளவு கவனமாக ஆராய்ந்தும் அவனால் பயனுள்ள எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் இறுதியாக அவன் தனக்குத்தானே, இதை நான் என் கூடவே வச்சுக்கிறேன். மகாவம்ச பிரிவுகிட்ட இருந்து திருடப்பட்ட அந்த விலையில்லாத பொக்கிஷம் இதுவா தான் இருக்கணும்.
இதை தேடிதான் ராணாவும் மத்தவங்களும் இங்க வந்திருக்கணும். ஆனா இதோட பயன் என்னன்னு என் அப்பா கிட்ட தான் கேட்கணும் என்று முடிவு செய்தான். அதன் பிறகு அவன் மற்ற பொருட்களை தேடத் தொடங்கினான். அப்போது திடீரென்று பலத்த காற்று தன்னை நோக்கி வீசுவதை உணர்ந்தான். இதை உணர்ந்தவுடன் அவன் உடனே அந்த செப்பு துண்டை தனது சட்டையின் கையுறையால் வைத்து மூடிக்கொண்டான். சில கணங்கள் கழித்து தன்னை நோக்கி வருபவர்கள் உண்மையில் குரு பரதனும் மற்றவர்களும் தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதை கண்டதும் வீரசமரன் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் உடனே பரதன் கவலையுடன், சமரா, நீ நல்லா இருக்கியா? உன் நிலைமைய பார்க்கவே பயமா இருக்குது. அதிரவன் உன் முன்னாடி வந்ததா மயிரா சொன்ன அடுத்த நிமிஷமே என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கிளம்பி வந்துட்டேன். உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. அதிரவன் எங்க? அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டல்ல. அந்த திருட்டு பயலுக்கு ஆதிபீடத்து வீரர்களையே எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? அவனை நாங்க சும்மா விட போறதில்ல என்றார். அதற்கு வீரசமரன் தன் முகத்தில் ஒரு சிறு புன்னகையுடன், ஆனா குருவே, இனிமே ஆதிபீடத்துக்கு யாரும் ஒரு சின்ன தீங்க கூட பண்ண முடியாது. ஏன்னா அதிரவன் இப்ப உயிரோட இல்ல என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் குரு பரதனின் முகம் அதிர்ச்சி அடைந்தது. அவருக்கு பின்னால் நின்றிருந்த குரு ருத்ராஜும் திகைத்து போனார். பிறகு வீரசமரன் சைகை காட்டிய போது அருகில் ஒரு சடலம் கிடப்பதை அனைவரும் கவனித்தனர். அதை பார்த்த பரதன், அதிரவனா? ஆனா அவன் எப்படி செத்தான் என்று குழப்பத்துடன் கேட்டார். அவர்கள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்த போதே திடீரென காற்றின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துடன் மித்திரனும் அவனது தோழர்களும் வேகமாக அங்கு வந்தனர். வீரசமரன் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்ததும் மித்திரனும் லகானும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். மித்திரனுடன் ராணாவும் வந்திருந்தான். அவனது பார்வை நேராக அதிரவனின் உடலின் மீது விழுந்தது. பின்னர் அதிர்ச்சி அடைந்த குரலில், ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதிரவன் எப்படி செத்தான்னு நீ பாத்தியா என்று கேட்டான். அதற்கு வீரசமரன் தலையசைத்தபடியே ஒரு அப்பாவித்தனமான முகத்துடன், மயிரா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதிரவன் என்ன கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். என் உயிரை காப்பாத்திக்க நான் முழு வேகத்துல ஓடி அவங்கிட்ட இருந்து மறைஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் என்ன விடுறதா இல்ல. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க என் முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டியதா போச்சு. ஒரு கட்டத்துல நான் சோர்ந்து போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா மாட்டிப்போன்னு நினைச்சேன். ஆனா அப்ப அதிரவனோட பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த அலறலுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு வயசானவர் நிக்கிறத பார்த்தேன். அவர்தான் அதிரவனை கொன்னாரு என்றான். அந்த முதியவரை பற்றி கேட்டதும் ராணாவின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. அவன் வீரசமரனை கவனமாக உற்று பார்த்தான். அது அவன் சொன்னதை சந்தேகிப்பது போல தோன்றியது. அதன்பின் அவன் தனது ஆட்களில் இருவரை அதிரவனின் உடலை சோதிக்க சைகை காட்டினான். அவர்கள் சிறிது நேரம் சோதித்தும் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்தனர். இதை கண்ட ராணா வீரசமரனை நோக்கி லேசான புன்னகையுடன், சரி, அதிரவன் கையில ஏதாவது வச்சிருந்தத நீ பாத்தியா என்று கேட்டான். அத்தியாயம் 2142. ராணா கேட்ட கேள்விக்கு வீரசமரன் ஒரு கணம் யோசித்த பின், ஏதாவது வச்சிருந்தானா எனக்கு தெரியலையே. ஆனா அந்த வயசானவர் அதிரவனை சோதிச்சுட்டு இருந்தாரு. அவங்கிட்ட இருந்து எதையோ எடுக்கணும்னு அவர் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தூரமா ஒளிஞ்சிட்டு இருந்ததால இங்க வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நீங்களே சொல்லுங்க, அதிரவனையே கொல்ற அளவுக்கு பலமான ஒருத்தர்கிட்ட என்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்டான். இதற்கிடையில் லகான் கோபமாக, சமரா, இந்த உளறலை நிறுத்திட்டு உண்மையை சொல்ல. நீ சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நீதான் அதிரவன் கிட்ட இருந்து அந்த பொருளை எடுத்து உன்கிட்டயே வச்சுக்கிட்டே எங்களை ஏமாத்துற. அங்க நிஜமாவே எந்த ஒரு வயசானவரும் இல்ல என்று கத்தினான். அதற்கு வீரசமரன் அமைதியாக, அப்போ நான் தான் அதிரவனை கொன்னேன்னு சொல்ல வரியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கும் அவனுக்கு இருக்கிற சக்தி வித்தியாசத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்றான். அவர்களின் சக்திகளுக்கிடையில் இருந்த பெரிய இடைவெளி நினைவில் வந்ததால் அவன் சொற்கள் இயல்பாகவே நியாயமானதாக தோன்றின. இதற்கிடையில் மித்திரன் எந்த வார்த்தையும் பேசாமல் வீரசமரனை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த சூழலில் ராணா முன்வந்து, வீரசமரன், இதுல விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த பொருள் உனக்கு கிடைச்சிருந்தாலும் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை என்கிட்ட கொடுத்துரு. நான் நேரடியா உன் அப்பா கிட்ட போய் உன் முயற்சிக்கு அவருக்கு நன்றி சொல்றேன் என்றான். அதற்கு வீரசமரன் மீண்டும் வெள்ளந்தியாக, பாருங்க ராணா அவர்களே, நிஜமாவே அவன் உடம்புல நான் எதையும் பார்க்கல. என்னோட நிலைமையே அப்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கிட்ட நெருங்கி போக போறேன்? நான் தான் அவனை கொன்னுட்டு அந்த பொருளை எடுத்து வச்சிருக்கேன்னு நிஜமாவே நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வரும் என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் வெளியானவுடன் ராணாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. உள்ளுக்குள் எழுந்த கோபம் அவனால் மேலும் அடக்க முடியாத நிலைக்கு சென்றது. வீரசமரன் அதிரவனை கொன்றானா என்பது தெளிவாக தெரியாவிட்டாலும்
அந்த விலைமதிப்பற்ற பொருள் அவனிடம் இருக்கலாம் என்ற சந்தேகம் உறுதியானதாக மாறியது. அதனால் திடீரென்று முன்னே வந்த ராணா பதற்றத்துடன் இருந்த வீரசமரனை பிடித்தபடி, இப்பவும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க உன்னை சோதனை போட போறோம் என்றான். அந்த கணத்தில் வீரசமரன் தனது கைகளை மெதுவாக பின்னால் நகர்த்தி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுக்க முயன்றான். ஆனால் அடுத்த நொடியில் குரு பரதனின் கை முன்வந்து ராணாவின் கைகளை அவனிடமிருந்து பிரித்து, ராணா, நீ வரம்பு மீறிட்டு இருக்க என்று கத்தினார். குரு பரதனின் குரல் கேட்டவுடன் ராணாவின் முகம் மேலும் கோபத்தால் நிரம்பியது. குரு பரதன் ஒரு சக்தி வாய்ந்த நபர் என்பது ராணாவுக்கு நன்றாக தெரியும். மேலும் ஆதிபீடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய குருவாக கருதப்பட்டவர் அவர். ராணா ஒரு வலிமையான பிரிவைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவருக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அதனால் அவன் தனது கைகளை மெதுவாக பின்வாங்கிக் கொண்டு, குரு பரதன், இதுக்கு இவ்வளவு கோவப்பட தேவையில்லை, மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டேன். ஆனா எங்க மகாவம்ச பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பெரிய இழப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிரவன் எங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்த அந்த விலையில்லாத பொருளை திரும்ப பெறணும்னு நாங்க நினைக்கிறதுல தப்பு இல்லையே. இப்போ அவன் செத்துட்டான். இந்த சின்ன பையனை தவிர வேற யாரும் இங்க இல்ல. யாரோ ஒரு வயசானவர்னு இவன் சொல்ற யாரையும் நான் பார்க்கல. இப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க என்று கேட்டான். அதை அமைதியாக கேட்ட குரு பரதன் சிறிது நேரம் யோசித்த பின், இங்க பாரு, எந்த விலையை கொடுத்தாவது அந்த பொக்கிஷத்தை அடையணும்னு நீ துடிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நான் இங்க இருக்கும் போதே எங்க ஆதிபீடத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை இப்படி மிரட்டுறதையும் துன்புறுத்துறதையும் என்னால ஏத்துக்க முடியாது. உங்களோட கவனக்குறைவால தான் அதிரவன் இந்த இடத்துக்குள்ள வந்தான். அதனால எங்க ஆதிபீடத்து வீரசமரன் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறத மறந்துடாதீங்க. இப்ப அந்த பையன் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கான். ஆனா நீங்க உங்களோட தப்புக்கு அவன் மேல பழி போடுறீங்களா? இத நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக பதிலளித்தார். குரு பரதன் வீரசமரனை ஆதரிப்பது தெளிவான போது ராணா ஒரு சிறிய கட்டாயத்துடன், சரி, இதெல்லாம் எங்க கவனக்குறைவால நடந்ததுன்னு ஒத்துக்கிற. ஒருவேளை இந்த பையன் அந்த பொருளை திரும்ப கொடுத்தா அவனுக்கு பெரிய அளவுல வெகுமதி தரும். இது நியாயமான விஷயம் தானே என்றான். இதை கேட்ட வீரசமரன் முகத்தில் ஒரு இயல்பான அப்பாவித்தனத்துடன், ஆனா ராணா அவர்களே, என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் நான் எப்படி அதை உங்ககிட்ட கொடுக்க முடியும் என்று கேட்டான். அவன் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதும் அவன் மனதில், இது நான் என் உயிரை பணைய வச்சு எடுத்த பொருள், இது அவ்வளவு லேசா உங்ககிட்ட கொடுத்துருவேனா என்ன என்று நினைத்தான். வீரசமரனின் அந்த அமைதியான முகத்தையும் மறைந்திருந்த உறுதியையும் கவனித்த ராணா உள்ளுக்குள் பற்களை கடித்தான். அவனது கண்களில் கோபம் எரிந்தாலும் குரு பரதன் அங்கே இருப்பதால் அவனால் எதையும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அவன் வீரசமரனை ஒருமுறை பார்த்து எரிச்சலான குரலில், சரி, அந்த பொருள் உன்கிட்டயே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா தாராளமா வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், சில நேரங்கள்ல சில பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்காது. அதுவே உன்னோட அழிவுக்கும் காரணம் அமைஞ்சிரும் என்றான். அதன் பின் அவன் தனது கையை அசைத்தபடி திரும்பி தனது தோழர்களுடன் அங்கிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினான். அவர்கள் எல்லாம் சென்ற பின் வீரசமரன் அந்த மிரட்டலால் சிறிதும் பாதிக்கப்படாமல் அமைதியாக நின்றான். பிறகு அவன் புன்னகைத்தபடியே குரு பரதனை பார்த்து, ரொம்ப நன்றி குருவே, நீங்க மட்டும் இங்க வரலன்னா இந்த மனுஷன் என்னை கொன்னு துண்டு துண்டா ஆக்குறதுக்கு கூட தயங்கி இருக்க மாட்டான் என்றான். அதற்கு குரு பரதன் அமைதியான குரலில், சமரா, நீ ஆதிபீடத்தோட தகுதியான ஒரு வீரன். இன்னைக்கு நீங்க இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆதிபீடம் தான். அதனால உன்னை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு என்றார். இதற்கிடையில் வீரசமரன் மெதுவாக புன்னகைத்தபடியே மற்ற வீரர்களுடன் இணைந்து அங்கிருந்து புறப்பட்டான். அனைத்து வீரர்களும் சென்ற பின் குரு பரதனும் குரு ருத்ராஜும் மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். பின்னர் அவர்களின் பார்வை அருகிலிருந்த அதிரவனின் சடலத்தின் மீது நிலைத்தது. அந்த சடலத்தின் நிலையை கவனித்த குரு ருத்ராஜ் சற்று கவலையுடன், இந்த பையனுக்கு எப்படி இவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்க முடியும்? அதிரவ மாதிரி ஒரு கொடூரமானவனையே அழிக்கக்கூடிய ஒரு பலசாலி இவனுக்கு முன்னாடி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிரவனோட அத்தனை ஆத்திரங்களுக்கும் நடுவுலையும் இவன் உயிர் தப்பிச்சு வந்திருக்கான்னா அது சாதாரண விஷயமே இல்ல என்றார். இதை கேட்ட குரு பரதன் மனதிற்குள், அந்த குரங்கு ராஜாவையே இந்த பையனால அழிக்க முடிஞ்சதுன்னா இவனால எதை வேணாலும் பண்ண முடியும் என்று நினைத்தார். மற்றவர்கள் வீரசமரன் அதிரவனை கொன்றிருக்கிறான் என்பதை நம்ப முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குரு பரதனின் பார்வையில் அது சாத்தியமற்ற காரியமாக தோன்றவில்லை. அதற்கு பிறகு வீரசமரன் கூடாரங்களுக்கு திரும்பிய போது அங்கே ஏற்கனவே பெரும் குழப்பம் நிலவிக் கொண்டிருந்தது. அமர், தருண் மற்றும் பலர் அவனைச் சுற்றி கவலையுடனும் பதற்றத்துடனும் பேசத் தொடங்கினர். இதை பார்க்கும்போது
அதிரவன் அவன் உயிரை பறிக்க முயன்றான் என்ற செய்தி அனைவரிடமும் பரவியிருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் வீரசமரன் அமைதியாக அவன் நலமாக இருப்பதாக கூறிக்கொண்டிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் 2 குருக்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் அதிரவனின் மரணத்தை அனைவருக்கும் அறிவித்தனர். அந்த செய்தியை கேட்டவுடன் வீரர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் வீரசமரனை நோக்கி பார்த்தனர். அந்த பார்வைகளை உணர்ந்த வீரசமரன் சிரித்தபடியே, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் ஓரளவுக்கு திறமையானவன், வலிமையானவன் தான், அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதிரவன் மாதிரி ஒரு கொடூரனை நான் எப்படி கொல்ல முடியும்? நீங்க என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். உண்மையில் அவன் சொன்னதில் தவறு இல்லை. அந்த சிறுத்தையின் உதவி இல்லாமல் அவனால் அதை செய்ய முடியாது என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் அவன் மனதில் அந்த செப்பு துண்டின் நினைவு தொடர்ந்து இருந்தது. அதன் மர்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அவனை விடவில்லை. அந்த பொருளை பற்றி தனது தந்தையுடன் பேச சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அது மகாவம்ச பிரிவுக்கு பெரும் மதிப்புடையதாக தோன்றியது. இவ்வாறு நாட்கள் நகர அதிரவன் இறந்துவிட்டான் என்ற உண்மை அனைவரின் மன அழுத்தத்தையும் மெதுவாக குறைத்தது. அதனால் அனைவரும் மீண்டும் அமைதியாக பயிற்சியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ராணா தனது குழுவினருடன் புறப்பட்டான். ஆனால் புறப்படுவதற்கு முன்பு அவன் வீரசமரனை ஒரு கடும் பார்வையுடன் பார்த்துச் சென்றான். அந்த பார்வையில் இன்னும் முடிவடையாத பகை தெரிந்தது. இதனால் அடுத்த சில நாட்களுக்கு வீரசமரன் எச்சரிக்கையுடன் இருந்தான். குரு பரதன் முன்னிலையில் ராணா எதையும் செய்ய மாட்டான் என்றாலும் கவனமாக இருப்பதே நல்லது என அவன் நினைத்தான். அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்து அரை மாதம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்தது. இறுதியாக இன்று பயிற்சி முடிவுகள் அறிவிக்கப்படும் நாளும் வந்தது. அந்த செய்தி அனைத்து வீரர்களின் முகங்களிலும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் பரப்பியது. வீரசமரன் கிழக்கு கிளை வீரர்களுடன் நின்றிருந்தான். அவன் அருகில் மைரா அமைதியாக நின்றாள். பணம்பழத்தின் உதவியால் 1 வாரத்திற்கு முன்பே மைராவும் உச்ச ஒளி நிலையை அடைந்திருந்தாள். அனைவரின் முன்பாகவும் குரு பரதனும் குரு ருத்ராஜும் நின்று கொண்டிருந்தனர். பின்னர் குரு பரதன் முன் வந்து, ஒரு வழியா இன்னைக்கு நம்ம மகாகள பயிற்சி முடிவுக்கு வந்திருக்குது. இந்த பயிற்சியில கலந்துகிட்ட எல்லா வீரர்களோட முடிவுகளையும் அறிவிக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு அணியும் வரிசையா முன்னாடி வந்து கடந்த சில நாட்களா நீங்க எவ்வளவு ஆன்ம துண்டுகளை சேகரிச்சிருக்கீங்கன்னு காட்டணும். அதை வச்சுதான் இந்த பயிற்சியில யாரு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். இப்ப தொடங்கலாம் என்று அறிவித்தார். அதன் பிறகு ஒவ்வொரு அணியும் முறையே முன்னேறி தங்கள் ஆன்ம துண்டுகளை குருக்களுக்கு முன் காட்டத் தொடங்கினர். அந்த சூழல் உற்சாகத்தாலும் எதிர்பார்ப்பாலும் நிரம்பியது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வரிசையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது மைரா மெதுவாக வீரசமரனை பார்த்து, சமரா, இந்த பயிற்சியில நாம முதலிடம் பிடிப்போம்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டாள். அதற்கு வீரசமரன் சிரித்தபடியே, அதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? மேல இருக்கிறப்போ 3 அணிகளுக்கும் ஒரே மாதிரியான பரிசு தான் கிடைக்க போகுது. அதனால நம்ம முதலாவது இடமா இல்ல 3வது இடமான்னு கவலைப்பட தேவையில்லை. ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு, நிஜமான சந்தோஷம் சேர்ற இடத்துல இல்ல, நாம கடந்து வந்த பாதையில தான் இருக்குன்னு. அந்த பெரிய மனுஷனா நான் இருக்கக்கூடாதான்னு தோணுது என்றான். மைரா அவன் சொன்னதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு தலையசைத்தாள். பின்னர் ஏதோ யோசித்தபடியே, நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா நம்ம 3வது இடத்துக்கு போவோம்னு எனக்கு தோணல. அதிகபட்சம் 2வது இடத்துல நிப்போம். மத்த எல்லாரையும் விட மித்திரன் அணி மட்டும்தான் நம்மள முந்த வாய்ப்பு இருக்கு. கடந்த சில நாளா அந்த 2 சகோதரர்களும் உன்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். ஆனா எது எப்படியோ நம்ம மித்திரன் கிட்ட தோத்து போறதை என்னால ஏத்துக்க முடியாது என்றாள். இதை கேட்ட வீரசமரன் மெதுவாக தனது பார்வையை சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த மித்திரன் பக்கம் திருப்பினான். அப்போது மித்திரன் அவனையே கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் அழகான பொன்னான மிருநாளியும் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அந்த பார்வையை உணர்ந்த வீரசமரன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டபடி, இந்த ஆளுங்க எப்பதான் என்ன பின்தொடர்றதை நிறுத்துவாங்களோ தெரியலையே என்று மனதிற்குள் முணுமுணுத்தான். அதிரவனின் மரணத்திற்கு பிறகு மித்திரன் அவனை பார்க்கும் விதம் மாறியிருந்தது. அந்த பார்வையில் ஒருபுறம் ஆழ்ந்த கோபமும் மறுபுறம் அவன் உயிர் பிழைத்ததற்கான ஏமாற்றமும் கலந்திருந்தது. அந்த உணர்வு வீரசமரனின் மனதில் ஒரு சந்தேகத்தை எழுப்பி, இந்த மித்திரன் என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். ஒருவேளை அதிரவனை அனுப்பி என்னை கொல்ல சொன்னதே இவன் தானா? அதனாலதான் நான் எப்படி உயிர் தப்பிச்சு வந்தேன்னு இவன் வருத்தப்படுறானோ என்னவோ என்று அவன் எண்ணிக்கொண்டான். அதற்கிடையில் மைரா மெதுவாக அவன் கையை பிடித்தபடி, சமரா வா, இது நம்மோட முறை என்றாள். அதை கேட்ட வீரசமரனும் சிரித்துக் கொண்டே, மைரா அம்மையாரே, எல்லா ஆன்ம துண்டுகளும் உன்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் நான் முன்னாடி வந்து என்ன ஆக போகுது? நீங்களே போங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட மைரா சிறிது தயக்கத்துடன் பெருமூச்சு விட்டபடி,
2 குருக்களை நோக்கி மெதுவாக நடந்தாள். அவளும் வீரசமரனும் சேர்ந்து எவ்வளவு ஆன்ம துண்டுகளை சேகரித்திருக்கிறார்கள் என்பதை அறிய பலரின் கண்களும் அவளை நோக்கி குவிந்திருந்தன. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் மைரா குருக்களை அடைந்தாள். பின்னர் தனது கையை நீட்டி அந்த சிறிய ஒளிகளில் முதலாவதை வெளிப்படுத்த தொடங்கினாள். குருக்கள் அவற்றை பார்த்து எண்ணிக்கொண்டபடி 35 பலமான மந்திர மிருகங்களோட ஆன்ம துண்டுகள் என்று அறிவித்தார். அதன் பின்னர் மைரா மேலும் 15 பிரகாசமான ஒளிகளை வெளியே கொண்டு வந்தாள். அதை பார்த்த குருக்கள் ஆச்சரியத்துடன் 15 சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களோட ஆன்ம துண்டுகளா, அற்புதம் என்றனர். இந்த அறிவிப்பு அங்கிருந்த அனைவரிடமும் உடனடியாக ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 2143. பொதுவாக வீரர்கள் பலவீனமான மந்திர மிருகங்களையே வேட்டையாடி அவற்றின் ஆன்ம துண்டுகளை சேகரிப்பார்கள். ஆனால் சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களை எதிர்கொள்ளும் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுவதே வழக்கம். அப்படிப்பட்ட சூழலில் கூட வீரசமரனும் மைராவும் சேர்ந்து 15 சக்தி வாய்ந்த மிருகங்களை வீழ்த்தியிருந்தது உண்மையிலேயே வியப்பை ஏற்படுத்தியது. இந்த சலசலப்பை கவனித்த மைராவின் முகத்தில் மெதுவான பெருமித புன்னகை மலர்ந்தது. அதற்கு பிறகு ஒரு கணம் கழித்து அவள் மீண்டும் தனது கையை அந்த மூட்டைக்குள் விட்டு இன்னொரு பிரகாசமான ஒளியை வெளியில் எடுத்தாள். அவள் இதுவரை எடுத்த ஒளிகளில் அதுவே மிகவும் பிரகாசமானதாக இருந்தது. அதன் உள்ளே ஒரு சிறிய நெருப்பு குரங்கு உருவம் தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த ஒளியிலிருந்து வெளிப்பட்ட சக்தி வாய்ந்த ஜீவசக்தியை உணர்ந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அமர், ஆதில் மற்றும் பிற வீரர்கள் ஆச்சரியத்துடன், வீரசமர, அந்த நெருப்பு குரங்கு ராஜாவோட ஆன்ம துண்ட கூடவா கைப்பற்றிட்டான் என்று கேட்டனர். அந்த நிகழ்வின் போது தளபதியுடனும் மற்றவர்களுடனும் இருந்தவர்கள் வீரசமரன் குரங்கு ராஜாவின் துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்து வந்ததை நேரில் பார்த்திருந்தனர். இருப்பினும் அந்த அளவுக்கு ஆபத்து இருந்த போதிலும் அவன் அந்த மிருகத்தின் ஆன்ம துண்டையும் பெற்றிருந்தது அனைவருக்கும் இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அமர் உதவியற்ற குரலில், இது ரொம்ப அதிகம், இப்படிப்பட்ட ஒரு ஆன்ம துண்டுக்கு எதிராக யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது என்றான். இதற்கிடையில் 2 குருக்களும் அந்த ஆன்ம சக்தியை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பாக குரு ருத்ராஜின் கண்களில் ஒரு விசித்திரமான வியப்பு தோன்றியது. அப்போது திடீரென யாரோ ஒருவர் குரல் எழுப்பி, குரு ருத்ராஜ், இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. இவ்வளவு பலமான ஒரு மந்திர மிருகத்தை தனியா நின்னு அழிக்கிற அளவுக்கு சமரங்கிட்ட பலமோ திறமையோ இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் ஏதோ கண்டிப்பா ஏமாத்திருக்கான் என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் குரு பரதன் அமைதியான குரலில், வீரசமரா அந்த குரங்கு ராஜாவை கொன்னப்ப நான் அங்கதான் இருந்தேன். ஆமா, அவன் தன் சக்தியை நேரடியா பயன்படுத்தி அதை கொல்லல, சில தந்திரங்களை வச்சுதான் அதை கொன்னான். ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தந்திரத்தையும் யுக்தியையும் பயன்படுத்துறதும் ஒரு திறமை தான். அதனால வீரசமரன் ஏமாத்தல என்றார். இந்த விளக்கத்தை கேட்டவுடன் குற்றம் சாட்டிய லகானின் முகம் மெதுவாக மாறியது. அதே சமயம் அவன் அருகில் நின்றிருந்த மித்ரன் சிரித்தபடியே முன்னே வந்து, குரு பரதன் சொல்றது 100% உண்மை. ஒருத்தர் எப்படி இந்த ஆன்ம துண்டுகளை கைப்பற்றினாருங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கிட்ட என்ன மாதிரியான ஆன்ம துண்டுகள் இருக்குங்கிறதுல தான் வித்தியாசமே இருக்குது. இதுவும் ஒருத்தரோட தனிப்பட்ட திறமையா தான் கருதப்படும் என்றான். அவன் தனது கருத்தை தெரிவித்தவுடன் மெதுவாக முன்னேறி தன் மூட்டைக்குள் கையை நுழைத்து தன் அணியின் ஆன்ம துண்டுகளை வெளிக்கொணர தயாரானான். இதை கவனித்த வீரசமரனின் முகத்தில் ஒரு லேசான ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் அவன் தனக்குள் மெதுவாக, எங்களோட முடிவை பார்த்ததுக்கு அப்புறமும் மித்ரன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? ஒருவேளை இந்த ஆன்ம துண்டுகளை கைப்பற்ற அவன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியிருப்பானோ என்று நினைத்தான். அதற்கு பிறகு மித்ரன் முன்னே நடந்து சென்றபோது பல ஒளிரும் பொருட்களால் நிரம்பிய ஒரு மூட்டை அவன் முன் வெளிப்பட்டது. அந்த ஒளிரும் பொருட்கள் அனைத்தும் ஆன்ம துண்டுகளாக இருந்தன. அவன் குருக்களை அடைந்ததும் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுத்தான். அப்போது சாதாரண ஆன்ம துண்டுகளுடன் சேர்த்து 2 சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களின் ஆன்ம துண்டுகளும் அவனிடம் இருப்பது அனைவருக்கும் தெளிவானது. அந்த மிருகங்கள் ஆதிலோக தரத்தைச் சேர்ந்தவை என்பதால் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் ஆச்சரியம் வெளிப்பட்டது. இதற்கிடையில் முடிவுகளில் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் என்ற எண்ணம் மைராவின் மனதில் தோன்றியது. அதன் காரணமாக அவளது முகத்தில் ஒரு மெல்லிய கவலை தோற்றம் தென்பட்டது. அதே நேரத்தில் மித்ரன் வீரசமரனை நோக்கி பார்த்தான். அவனது முகத்தில் எந்த கலக்கமும் காணப்படவில்லை. அதன் பின் அவன் புன்னகைத்தபடியே தன் கைவசம் இருந்த மேலும் 2 பிரகாசமான பொருட்களை வெளியே எடுத்து, ஆமால, இந்த 2 பேரை பத்தி நான் அப்படியே மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உச்ச அதிலோக நிலைக்கு இணையான பலம் கொண்ட 2 மந்திர மிருகங்களை பார்த்தேன். நல்ல வேளையா அதுங்களோட பலம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அதனால என்னால அதுங்களை அழிச்சு இந்த ஆன்ம துண்டுகளை கைப்பற்ற முடிஞ்சது என்றான். அந்த 2 ஒளிரும் பொருட்களில் ஒன்று நீல நிறத்திலும் மற்றொன்று அடர் மஞ்சள் நிறத்திலும் இருந்தது.
அவற்றிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அதை உணர்ந்த மக்கள் தன்னிச்சையாக பெருமூச்சு விட்டனர். அதோடு இந்த பயிற்சியில் மித்திரனும் மிருணாளியும் முதலிடம் பிடித்திருப்பது அனைவருக்கும் தெளிவானது. அப்போது மைரா லேசான கோபத்துடன், இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல, இவன் இவன் கண்டிப்பா ஏமாத்துறான் என்றாள். மித்திரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனாலும் மிருணாளியாலும் இத்தகைய இரு ஆதிலோக மந்திர மிருகங்களை அழிக்க முடியாது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவன் அந்த ஆன்ம துண்டுகளை வேறு வழியில் பெற்றிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் அவளிடம் உறுதியானது. இதற்கிடையில் மித்திரனின் தம்பியான லகான் சிரித்தபடியே, ஏன் தந்திரம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைச்சீங்களா? இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கும் என்றான். அந்த சூழ்நிலையை கவனித்த குரு பரதனும் குரு ருத்ராஜும் சற்று கலக்கமடைந்திருந்தாலும் அவர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. இதற்கிடையில் மைரா கோபத்தில் தனது கைகளை இறுக்கி பிடித்தாள். அவளது அதிருப்தி அவள் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. அதே நேரத்தில் வீரசமரன் மித்திரன் காட்டிய அந்த 2 ஆன்ம துண்டுகளை கவனமாக பார்த்த பின் தனது பார்வையை மிருணாளினி பக்கம் திருப்பினான். ஆனால் மிருணாளினி அவன் பார்வையை தவிர்த்தபடி வேறு எங்கோ திரும்பியிருந்தாள். இதை கண்ட வீரசமரனின் முகத்தில் மெதுவான புன்னகை மலர்ந்தது. அவன் அமைதியாக, மைரா, இதுக்கு போய் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாம முதல் 3 இடத்துக்குள்ள வந்துட்டோம்ல, அப்படின்னா நமக்கு அந்த ஜீவசக்தி அதிகரிக்கிற தீர்த்தம் கண்டிப்பா கிடைச்சிரும் என்றான். அதற்கு மைரா மேலும் கோபத்துடன், ஆனா இவங்க தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெளிவா தெரியுது சமரா. அந்த குரங்கு ராஜாவோட ஆன்ம துண்ட கைப்பத்த எல்லாரோட உயிரும் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா மித்திரன் எப்பவுமே தன் உயிரை பணைய வைக்க மாட்டான். அதனால அவன் கண்டிப்பா வேற யாரோ ஒருத்தரோட உதவியால தான் இந்த ஆன்ம துண்டுகளை எடுத்திருக்கணும் என்றாள். மைராவின் வருத்தத்தை கவனித்த மித்திரனின் புன்னகை மேலும் தீவிரமானது. பின்னர் அவன் வீரசமரனை பார்த்தபடியே, மைரா, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? சமரம் சொல்றதுதான் சரி. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றதுதான். ஒரு தடவை தோத்துட்டா அதனால என்ன? ஜெயிக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் என்றான். அவன் வார்த்தைகள் வெளிப்படையாக நியாயமானதாக இருந்தாலும் உண்மையில் அவை மைராவின் மனக்காயத்தை மேலும் தீவிரப்படுத்துவதாகவே இருந்தன. இதை கண்ட வீரசமரன் அமைதியாக தலையசைத்தான். பின்னர் தாழ்ந்த குரலில் தனக்குத்தானே, இந்த செத்தவன் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆரம்பத்துல எனக்கு இந்த விளையாட்டை விளையாடவே இஷ்டம் இல்ல. ஆனா இனி என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான் என்றான். பிறகு வீரசமரன் சிரித்துக் கொண்டே, மைரா, இந்த மித்திரன மாதிரியே எனக்கும் இப்ப மறதி அதிகமாயிருச்சு. நம்ம கிட்ட இன்னும் சில ஆத்ம துண்டுகள் இருக்கு, அதையும் சேர்த்து எண்ணிருவோம் என்றான். இதற்கிடையில் குரு பரதன் வீரசமரனை கவனமாக உற்று பார்த்தார். அவன் அடுத்ததாக பலரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யப் போகிறான் என்பதை அவர் உணர்ந்தார். அதே நேரத்தில் அதை வீரசமரனும் உணர்ந்திருந்தான். அதனால் புன்னகையுடன் மித்திரனின் முன் சென்ற அவன் தன் சட்டை பையிலிருந்து எதையோ எடுக்கத் தொடங்கினான். அப்போது அனைவரின் பார்வையும் அவன் மேல் நிலைத்தது. மேலும் அவன் மெதுவாக தன் கையில் இருந்த சில ஒளிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே எடுப்பது தெரிந்தது. அவனிடம் மொத்தம் 5 ஒளிகள் இருந்தன. அவற்றில் ஒவ்வொன்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவசக்திகளை கொண்டிருந்தது. உண்மையில் அந்த சக்தி குரங்கு ராஜாவின் சக்தியை ஒத்த அளவுக்கு ஆபத்தானதாக இருந்தது. இதை காட்டியவுடன் வீரசமரன் புன்னகையுடன் மித்திரனை திரும்பி பார்த்தான். அந்த கணத்தில் மித்திரனின் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்திருந்தது. பின்னர் தனது புன்னகையை தக்க வைத்தபடி வீரசமரன், மன்னிச்சிருங்க நண்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப காலமா உயிர் வாழ்ற 5 மந்திர மிருகங்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மிருகங்கள் நல்லா அடிபட்டு பலவீனமாகிற வரைக்கும் நான் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில அதுங்களை கொன்னு இந்த ஆத்ம துண்டுகளை கைப்பற்றினேன். என்ன மித்திரனா, நான் செஞ்சது சரிதானே என்று கேட்டான். இதை கேட்டவுடன் அங்கிருந்த பல வீரர்கள் அமைதியாக தலையசைத்தனர். இவ்வாறு சூழ்நிலை மாறிய நிலையில் குரு பரதன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, நீங்க 2 பேரும் இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கோங்க. இந்த பயிற்சியோட உண்மையான நோக்கமே போர் வீரர்களை உருவாக்குறது தான். யாரு ரொம்ப விசேஷமானவங்கன்னு மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக இது கிடையாது என்றார். அதே நேரத்தில் வீரசமரன் தனது முகத்தில் புன்னகையை தக்க வைத்திருந்தான். ஏனெனில் அவன் இப்போது காட்டிய அந்த 5 ஆன்ம துண்டுகளும் அதிரவனின் காப்பிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவையாகும். மித்திரன் அவனையும் மைராவையும் எல்லோருக்கும் முன் அவமானப்படுத்த முயன்றதால் இதன் மூலம் அவன் பதிலளித்திருந்தான். பின்னர் அனைவரின் முன்னிலையிலும் குரு பரதன், இந்த மகாகல பயிற்சியோட நோக்கம் மாறி போறத நாங்க விரும்பல. அதனால இந்த பயிற்சியில ஒருத்தர் மட்டும் இல்லாம உங்க 2 பேரையுமே சிறந்தவங்கன்னு அறிவிக்கிறோம் என்றார். அந்த அறிவிப்பை கேட்டவுடன் இரு அணிகளின் வீரர்களின் முகங்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. ஆனால் இந்த முடிவு மித்திரனுக்கு மன நிறைவை அளிக்கவில்லை. ஏனெனில் அனைவரின் பார்வையிலும் வீரசமரன் அவனுக்கு நிகராக நிற்பவன் என்ற எண்ணம் உருவாகி இருந்தது. இதற்கிடையில்
மைராவின் முகம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அதன் பின்னர் மகாகள பயிற்சி அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. வீரசமரன் மற்றும் மித்ரனின் அணிகள் முதல் இடத்தை பிடித்த நிலையில் அமர் மற்றும் தருண் 2ஆம் இடத்தையும், மேற்கு கிளையைச் சேர்ந்த சிராஜ் மற்றும் லகான் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். பின்னர் பரதன் புன்னகையுடன் அனைவரையும் பார்த்து, இப்போ முடிவெல்லாம் வந்தாச்சு, வாங்க பரிசுகளை பிரிச்சுக்கலாம் என்றார். அதைத் தொடர்ந்து அவர் தனது கையை அசைத்தவுடன் ஒரு ஒளி கீற்று வெளிப்பட்டு நேராக வீரசமரன் மற்றும் மற்றவர்களை நோக்கி சென்றது. அந்த ஒளியை பிடித்த வீரசமரன் அது ஒரு சிறிய பெட்டி என்பதை உணர்ந்தார். அதை மெதுவாக திறந்தபோது நகத்தின் அளவுள்ள சில நீல நிற துளிகள் உள்ளே இருப்பதை அவன் கண்டான். அந்த துளிகளில் இருந்த ஜீவசக்தி மிகவும் வலுவாக இருந்ததால் அவனுக்கே ஒரு சிறிய ஆச்சரியம் ஏற்பட்டது. உண்மையில் அந்த சக்தி அளவு ஒரு பனைமரத்தின் உயிர் சக்தியை விடவும் அதிகமாக இருந்தது போல தெரிந்தது. மேலும் இதன் மூலம் தன்னை விரைவில் ஆதிலோக நிலைக்கு உயர்த்தி கொள்ள முடியும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. பரிசுகள் வழங்கப்பட்டதும் குரு பரதன் அனைவரையும் பார்த்து, இப்போ இந்த பயிற்சி முழுசா முடிஞ்சதுனால நம்ம எல்லாரும் திரும்பவும் ஆதிபீடத்துக்கே போக போறோம். எப்படியும் உங்களோட கோடை விடுமுறை ஆரம்பிக்க போகுது. இந்த விடுமுறைக்கு நீங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல ஆதிபீடத்திலேயே தங்கிக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் என்றார். இதை கேட்டவுடன் அங்கிருந்த சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்களின் முகங்களில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து சரியான நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதிபீடத்தை நோக்கி புறப்பட்டனர். அதற்கு பிறகு ஒரு நாள் ஓய்வுக்கு பின்னர் வீரசமரன் தனது இல்லமான ராஜவம்ச பிரிவுக்கு திரும்ப தயாரானான். அடுத்த நாள் தனது ஏற்பாடுகளை முடித்தவுடன் அவன் ஆதிபீடத்திலிருந்து புறப்பட்டான். புறப்படுவதற்கு முன்பு தனது நண்பனிடம் ஒரு உதவியை கேட்டான். அதாவது அவன் ஒரு பணம்பழத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அவனது பயணத்தை தொடங்கினான். ராஜவம்ச பிரிவை அடைய அருகில் இருந்த ஒரு நகரத்தில் அமைந்திருந்த பெரிய பரிமாண வாயிலை பயன்படுத்த வேண்டியிருந்ததால் அவன் பழக்கமான தெருக்களில் நடந்து சென்றான். அதே நேரத்தில் வானத்திலிருந்து சில நீர்த்துளிகள் அவன் மீது விழத் தொடங்கின. அவை அவன் முகத்தை தொட்டவுடன் அவன் உடலில் ஒரு அசாதாரண நடுக்கம் ஏற்பட்டது. உடனே தனது ஜீவசக்தியின் உதவியால் சுற்றியுள்ள சூழலை உணர்ந்த அவன் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்து, இவ்வளவு கூட்டமாயிருந்த இடம் எப்படி திடீர்னு இப்படி வெறிச்சோடி போச்சு என்று யோசித்தான். இதற்கிடையில் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த வீரசமரன் மெதுவாக தலையை உயர்த்தி மங்கலாக இருந்த வானத்தை நோக்கி பார்த்தான். அப்போது பெரும் சக்திகளுடன் அசைந்து கொண்டிருந்த சில ஒளி கீற்றுகளை அவன் கவனித்தான். பிறகு அவை சாதாரணமானவை அல்ல என்பதை அவன் உடனே உணர்ந்தான். அந்த உணர்வு ஏற்பட்டதும் முன்னிருந்த வெறிச்சோடிய தெருவை பார்த்தபடியே, நீ யாரா இருந்தாலும் சரி, ஆதிபீடத்தோட போர் வீரனை பிடிக்க பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று கேட்டான். ஆனால் சில நொடிகள் கழிந்தும் எந்த பதிலும் வரவில்லை. அதனால் அவன் லேசாக சிரித்தபடியே, தன்னோட வலைய விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுற எலிகளை எல்லாம் எப்பத்துல இருந்து வேட்டைக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. மகாவம்ச போர் வீரங்க இந்த அளவுக்கு கோழையா இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே என்றான். ஏனெனில் இந்த செயல் யாரோ ஒரு வலுவான எதிரியால் திட்டமிட்டு செய்யப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அந்த வெறிச்சோடிய சந்தின் நடுவில் குடையை பிடித்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞனை அவன் மெதுவாக கவனித்தான். பிறகு சில கணங்கள் கழித்து அந்த இளைஞன் தனது பார்வையை வீரசமரன் பக்கம் திருப்பி, நீதான் ராஜவம்ச பிரிவைச் சேர்ந்த வீரசமரனா? பேசாம அந்த பொருளை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உன்னை விட்டுடுறேன் என்றான். அத்தியாயம் 2144. அந்த விசித்திரமான மழையின் நடுவில் அப்படி பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட வீரசமரன் அமைதியாகவே, உன்னை பார்த்தா மகாவம்ச பிரிவைச் சேர்ந்த போர் வீரன் மாதிரி தெரியலையே. நான் சொல்றது சரிதானா? அப்ப சொல்லு, என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். இதை கேட்டதும் குடையை பிடித்திருந்த அந்த இளைஞன் மெதுவாக புன்னகைத்தபடி, ஐயோ இல்ல, நான் மகாவம்ச பிரிவைச் சேர்ந்த போர் வீரன் கிடையாது. அப்புறம் உன்னை எப்படி தெரியும்னு கேட்டியே. உன் கையில இருக்கிற அந்த பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காக யாரோ எனக்கு ஒரு பெரிய தொகையை தந்திருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சொல்ல மறந்துட்டேனே, என் பேரு சாம்ராட் என்றான். அந்த பெயர் காதில் விழுந்தவுடன் வீரசமரனின் முகத்தில் ஒரு சிறிய ஆச்சரியம் தோன்றியது. ஏனெனில் அந்த பகுதியில் அதிரவனின் பெயரைப் போலவே சாம்ராட் என்ற பெயரும் பரவலாக அறியப்பட்டிருந்தது. இதன் பொருள் அவன் அதிரவனை விட வலிமையானவன் என்பதல்ல என்றாலும் அவன் ஒரு மகா யோகி என்பதே உண்மையான ஆபத்தாக கருதப்பட்டது. ஆதிபுராவில் வலிமை என்பது ஜீவசக்திகளால் மட்டுமே அளவிடப்படாது. ஹீமவாகினியில் மருத்துவர்கள் இருந்தது போலவும் அக்னி சரிதத்தில் தாந்திரிகர்கள் இருந்தது போலவும் இங்கு யோகிகளுக்கும் தனி உயர்ந்த நிலை இருந்தது. எல்லா வீரர்களுக்கும் யோகியாக மாறும் திறன் இல்லாததால் யோகிகள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தனர். மேலும் அவர்கள் மந்திர பொறிகள் மற்றும் வலைகளை உருவாக்குவதில் திறமைசாலிகள் என்பதும் அறியப்பட்டதே. அந்த வகையில் வீரசமரன் முன் நின்றிருந்த சாம்ராட் ஒரு மகா யோகியாக இருந்ததால் மந்திர பொறிகளை உருவாக்கும் திறன் அவனுக்கு இருந்தது.
வலிமையின் அடிப்படையில் அவன் போன்ற ஒருவரின் சக்தி ஆரம்ப ஆதிலோக நிலைக்கு ஒப்பாக கருதப்பட்டது. இதற்கிடையில் சாம்ராட் புன்னகையுடன், ஓ மூஞ்ச பார்த்தா என்னை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. நீ ஆதி வீடத்தை சேர்ந்த போர் வீரனா இருக்கலாம், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கல என்றான். அதற்கு வீரசமரன் அமைதியாக, இந்த நகரத்துல ஒரு வலைய விரிச்சு அதுவும் ஆதிபீடத்தோட போர் வீரனையே நீ சிக்க வைக்க துணிஞ்சிருந்தா உன்னோட முடிவு கண்டிப்பா நல்லபடியா இருக்காதுங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ என்றான். அதற்கு சாம்ராட் உடனே அந்த வெறிச்சோடிய சந்தையை சுட்டி காட்டி, அதனாலதான் நான் இந்த மாய வலைய உருவாக்குனேன் நண்பா. இதை உருவாக்குறதுக்கு எனக்கு பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. ஆனா இதுக்கான கூலி ரொம்ப அதிகம்ங்கிறதால அந்த உழைப்பு வீண் போகல. இந்த மாய வலைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு துளி கூட தெரியாது. அது மட்டும் இல்ல, நீ அப்புறமா ஆதிபீடத்துல போய் இத பத்தி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன்னோட வார்த்தையை தவிர இந்த தாக்குதலுக்கு எந்த ஆதாரமுமே இருக்காது. நான் புத்திசாலி தானே, அதனால பேசாம அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துரு. நீ இங்க இருந்து பத்திரமா போறதுக்கு நான் வழி விடுறேன். இங்க பாரு, இத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் அப்பா வீரராகவன் என் மேல கோவப்படுறத நான் விரும்பல. அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை மிச்சப்படுத்துவோம். என்ன சொல்ற என்று கேட்டான். ஆனால் இந்த அனைத்தையும் கேட்டபோதும் வீரசமரனின் முகத்தில் எந்த பதட்டமும் தோன்றவில்லை. மாறாக அவன் அமைதியாக தனது உடலிலிருந்து ஜீவசக்தியை வெளிப்படுத்த தொடங்கினான். அதன் பின்னர் உறுதியான குரலில், இங்க பாருங்க சாம்ராட் தம்பி, உங்களோட வார்த்தைக்கோ இல்ல நீங்க விரிச்சிருக்கிற இந்த மாய வலைக்கோ நான் பயப்பட போறது இல்ல. என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டது உண்மையாவே இருந்தா முன்னாடி வந்து தைரியமா என்கிட்ட இருந்து அந்த பொருளை புடுங்கிக்கோங்க என்றான். இதை கேட்ட சாம்ராட் ஒரு பெருமூச்சு விட்டபடி, அப்போ உனக்கு லேசான வழி வேண்டாம், கஷ்டமான வழிதான் வேணும்னு முடிவு பண்ணிட்ட. சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றான். பிறகு தனது கையை மெதுவாக அசைத்தான். அதற்குள் வானத்திலிருந்து பெய்த மழை திடீரென அதிகரித்து ஒரு கணத்தில் மிகுந்த தீவிரமடைந்து வீரசமரனை முழுவதுமாக மூழ்கடித்தது. அந்த விசித்திரமான தாக்குதலைக் கண்ட வீரசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அவன் வேகமாக கருப்பு ஜீவசக்தியை வரவழைத்து தன்னை சுற்றி ஒரு மெல்லிய கவசத்தை உருவாக்கினான். ஆனால் அந்த மழைத்துளிகள் சாதாரணமானவை அல்ல. அவை கடுமையான ஆலங்கட்டிகளைப் போல மோதி அந்த கவசத்தை மெதுவாக பலவீனப்படுத்த தொடங்கின. இதை உணர்ந்தவன் கலக்கத்துடன், சமரா, இந்த சாம்ராட் ரொம்ப பலசாலியா இருக்கான். அவன் இதே மாதிரி உன்னை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த நீ அனுமதிச்சா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால முதல்ல இந்த மாய வலையை உடைக்க முயற்சி பண்ணு என்றான். அதே நேரத்தில் அந்த வலையை உடைப்பது எளிதான காரியம் அல்ல என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இருந்தபோதிலும் கவலைப்படாமல் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து, யோசி சமரா, இந்த சாம்ராட் வெறும் ஒரு மகாயோகி. அப்படின்னா வெறும் அவனோட சக்தியை மட்டுமே வச்சு இவ்வளவு வலிமையான ஒரு மாய வலையை அவனால நிலைநிறுத்த முடியாது. கண்டிப்பா இந்த மாய வலையை உருவாக்குறதுக்கு அவன் வேற ஏதோ ஒரு அபூர்வமான பொக்கிஷத்தை பயன்படுத்தி இருக்கணும். அந்த பொக்கிஷம் தான் இந்த யோகியோட பலவீனமாவும் இருக்கணும். அப்படி பார்த்தா சாம்ராட் அந்த பொக்கிஷத்தை அவனால சுலபமா பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். ஆனா அது எங்க இருக்கும் என்று யோசித்தான். பிறகு அவன் சாம்ராட்டை கவனமாக பார்த்தான். சில கணங்கள் அவனை ஆராய்ந்த பின் திடீரென ஒரு எண்ணம் அவனுக்குள் தோன்றி, அது அவன் கையில இருக்கிற குடையா இருக்குமோ என்றான். அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே ஒரு பெரும் சத்தத்துடன் அவன் உருவாக்கிய கவசம் உடைந்து சிதறியது. அதன் பின் அந்த கொடிய மழை நேராக அவன் உடலில் விழுந்தது. அதைத் தொடர்ந்து அந்த துளிகள் அவனது தோலை கிழித்தபடி இரத்தத்தை வெளியேற்றின. இருந்தாலும் வலியை பொருட்படுத்தாமல் அவன் தனது காலை உறுதியாக நிலத்தில் பதித்து முழு வேகத்தில் சாம்ராட்டை நோக்கி பாய்ந்தான். அவன் நெருங்குவதை பார்த்த சாம்ராட் அமைதியாக புன்னகைத்து ஏராளமான நீர்த்துளிகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு அவற்றை ஈட்டிகளைப் போல முன்னோக்கி வீசினான். அந்த தாக்குதல் நேராக வந்தபோதும் வீரசமரன் உடனே மேலே பாய்ந்து மயிரிழையில் தப்பித்தான். இதை கண்ட சாம்ராட் அவனை பாராட்டினாலும் உடனே தனது தாக்குதலை இன்னும் கொடூரமாக மாற்றினான். பிறகு மேலிருந்து விழுந்த மழைத்துளிகள் திசை மாறி எல்லா திசைகளிலிருந்தும் வீரசமரனை சுற்றி வந்து தாக்கத் தொடங்கின. அதனால் அவன் எங்கு தப்பித்தாலும் ஏதாவது ஒரு துளியுடன் மோத வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது காயங்களால் ரத்தம் சுட்டி கொண்டிருந்தாலும் அவன் தளராமல் முன்னேறி இறுதியாக சாம்ராட்டை நெருங்கி வந்தான். அப்போது சாம்ராட் வியப்புடன், ஆகா, அற்புதம்! உனக்கு ரொம்ப கூர்மையான கண்கள். இந்த மாயவலையிலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல அதை தாங்கி பிடிச்சிருக்கிறவனை தான் தோக்கடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி ஒருவேளை நீ செஞ்சாலும் என்ன தோக்கடிச்சிடலாம்னு நீ நினைச்சா உன்னோட சொந்த பலத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் என்றான். அதே சமயம் அவன் கை முத்திரைகளை மாற்றி மழையை மேலும் வலுப்படுத்தினான். அதனால் ஒரு கணம் முன்பு கத்திகளாக இருந்தது இப்போது கூர்மையான வாள்களாக மாறியது. இதற்கிடையில்
வீரசமரன் தனது கை முத்திரைகளை மாற்றி ஒவ்வொன்றிலும் பெரும் ஜீவசக்தி நிரம்பிய 2 கருப்பு ஒளி முத்திரைகளை உருவாக்கினார். பின்னர் அவற்றை தனது கைகளில் பிடித்தபடி முன்னேறி சாம்ராட்டை தாக்கினார். அந்த தாக்குதலை கண்ட சாம்ராட் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டாலும் உடனே தன்னை கட்டுப்படுத்தி, ரொம்ப அருமையான தாக்குதல், ஆனா இது மட்டும் போதாது என்றார். அதன் பின் அவன் உருவாக்கிய வாள்கள் அபாயகரமான நகங்களாக மாறி வீரசமரனின் தாக்குதலை சுற்றி அதை பலவீனப்படுத்த முயன்றன. இருந்த போதிலும் அவன் பற்களை கடித்தபடியே, போதும், நிறுத்து. இனிமே நான் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சாம்ராட் என்று கத்தினார். பிறகு வீரசமரன் தன் உடலில் இருந்த அனைத்து ஜீவசக்திகளையும் மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கினார். அவை அவன் உருவாக்கிய கருப்பு முத்திரைகளுடன் இணைந்து அந்த நாகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்க ஆரம்பித்தன. ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் சக்தியை பயன்படுத்தியதால் அவனது சக்தி விரைவாக குறைந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் தனது சக்தி நாகங்கள் அழிக்கப்படுவதை கண்ட சாம்ராட் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். வீரசமரனின் தாக்குதல் அவனுக்கு ஆபத்தானதாக தோன்றவில்லை என்றாலும் அவனது துணிவு அவனை ஆச்சரியப்படுத்தியது. பிறகு சில நொடிகளில் அவன் மீண்டும் தன்னை சீர் செய்து தனது தாக்குதலை இன்னும் தீவிரமாக மாற்றினான். அந்த தருணத்தில் சாம்ராட்டின் தாக்குதல் வீரசமரனின் தோளில் மோத அவன் சத்தமாக வா என்று வலியால் அலறினான். அந்த காயம் ஆழமாக இருந்ததால் ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. அதை பார்த்த சாம்ராட் மெதுவாக புன்னகைத்து, இந்த சண்டை நான் எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் நீடிச்சிருச்சு. ஆனா எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்குது என்றான். ஆனால் அந்த காயத்துடனேயே வீரசமரன் நின்று விடாமல் முன்னே நகர்வதை அவன் கண்டான். இதை கண்ட சாம்ராட் பதட்டமடைந்து மீண்டும் தனது சக்திகளை சேர்த்து ஒரு வாளை உருவாக்க தொடங்கினான். அந்த வாள் உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் வீரசமரன் தனது வேகத்தை திடீரென அதிகரித்து அவனை நெருங்கினான். அவன் வாளை தாக்கப் போகிறான் என்று சாம்ராட் நினைத்த அந்த சமயத்தில் வீரசமரன் திடீரென அவனது குடையை பிடித்து இழுத்து கொண்டான். அந்த உண்மை வெளிப்பட்டவுடன் சாம்ராட்டின் முகம் வெளிரி போனது. அதே நேரத்தில் அவன் கவனம் வாளிலிருந்து விலகிவிட்டது. பிறகு அடுத்த கணமே வீரசமரன் அந்த குடையை வலுவாக தரையில் எறிந்தான். அது ஒரே அடியில் உடைந்து சிதறியது. இதை கண்டு சாம்ராட் கவலையுடன், இந்த குடைக்குள்ளதான் அந்த மாய வலையோட உண்மையான சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டான். அதற்குள் வானத்தில் பரவியிருந்த மாய வலையின் சக்தி சிதைந்து போகத் தொடங்கியது. குடை உடைந்ததால் அந்த வலையுடன் சாம்ராட்டின் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த வீரசமரன் சிரித்தபடியே, நீ தோத்துட்ட சாம்ராட் என்றான். பிறகு சில கணங்களில் வாள்களின் கொடிய மழை மறைந்து சுற்றிலும் இருந்த மக்களின் குரல்கள் மீண்டும் கேட்கத் தொடங்கின. அதோடு பலர் அங்கு நின்று கொண்டிருந்தனர். இதை பார்க்கும்போது மாயை முற்றிலும் கலைந்து விட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. அதற்குள் சாம்ராட் அவன் முன் தோன்றி புன்னகையுடன், நான் ஒத்துக்கிறேன் தம்பி, நீ மத்தவங்கள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானவன். ஆனா வீரராகவனோட பையன் இவ்வளவு அட்டகாசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றான். உடனே வீரசமரன், இன்னமும் நீ என்ன தாக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கியா என்று கேட்டான். அதற்கு சாம்ராட் பெருமூச்சு விட்டபடி, நீ என்னோட மாய வலையை அழிச்சிட்ட. அதனால எல்லாரும் முன்னாடி வச்சு என்னால உன்னை கொல்ல முடியாது. ஆனா எச்சரிக்கையாரு, ஏன்னா நீ செஞ்ச இந்த காரியம் இப்போ சூழ்நிலையையே மாத்திருச்சு என்றான். இதற்கிடையில் கடுமையான வலியை தாங்கிக் கொண்டிருந்த வீரசமரன் தன் காயத்தை கட்டுப்படுத்த சில பொருட்களை வாங்க அருகில் இருந்த கடைக்கு சென்றான். அவன் அங்கிருந்து நகரும் போது சற்று தூரத்தில் முகங்களை மூடியிருந்த 2 நபர்கள் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் இளைஞன், மற்றவர் ஒரு வயதான ஆண். அப்போது அந்த இளைஞன் மெதுவாக, மாமா, இந்த சாம்ராட்டால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? அதற்கு அந்த ஆண் இரக்கமற்ற குரலில், கவலைப்படாத மித்ரன், இந்த சாம்ராட்டை முழுசா நம்புறது நமக்கு ஆபத்தா முடியும்னு உன் மாமா முன்னாடியே கணிச்சிட்டேன். அதனாலதான் நான் ஏற்கனவே சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கேன். இந்த வீரசமரனோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் சாம்ராட்டை பயன்படுத்திக்கிட்டேன். ஒருவேளை அவன் வீரசமரனை அங்கேயே கொண்டு இருந்தா நம்ம வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அவன் தோத்துட்டதால அந்த வேலையை நாம தான் முடிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, வீரசமர அந்த பொக்கிஷத்தை ராஜவம்ச பிரிவுக்கு கொண்டு போக விடக்கூடாது. அப்படி அவன் கொண்டு போயிட்டா நம்ம மகாவம்ச பிரிவு இவ்வளவு காலமா செஞ்ச அத்தனை ஏற்பாடுகளும் வீணா போயிடும் என்றான். அதற்கு மித்ரன் தயக்கத்துடன், ஆனா மாமா, இப்ப நீங்க அவனை தாக்குனா ஆதிபீடத்தை சேர்ந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிடும். அவங்க இங்க வந்துருவாங்க என்றான். உடனே ராணா உறுதியுடன், எனக்கு தெரியும். அதனாலதான் நாம இந்த வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். ஆதிபீடத்து ஆட்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருளை கைப்பற்றிட்டு நாம இங்கிருந்து கிளம்பிடணும். பசங்களா, வேலையை ஆரம்பிங்க என்றான். அவன் இதை சொன்னவுடன் தனது கையை மெதுவாக அசைத்தான்.
உடனே அவனுக்கு பின்னால் சுமார் 10 வீரர்கள் தோன்றினர். அவர்கள் அனைவரும் முகங்களை மறைத்திருந்தனர். மேலும் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகள் அவர்கள் ஆரம்ப ஆதிலோக நிலை வீரர்கள் என்பதை காட்டின. அதற்கு பிறகு ராணாவின் செய்கைக்கு இணங்கியவாறு அவர்கள் ஒரு நொடிக்குள் மறைந்து விட்டனர். சிறிது நேரம் கழித்து வீரசமரன் கடையிலிருந்து வெளியே வந்தான். பிறகு சுற்றி கவனித்தபடி மெதுவாக முன்னே நடக்கத் தொடங்கினான். வாழ்காயத்தின் காரணமாக அவன் தோளில் ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. மேலும் சில அடிகள் நடந்தபோது சுமார் 10 பேர் ஒருவர் பின் ஒருவராக தன்னை நோக்கி வருவதை அவன் கவனித்தான். அவர்களின் சக்திகளை உணர்ந்தவுடன் அவன் வியப்புடன், இவங்க எல்லாரும் ஆதிலோக நிலை கொண்ட போர் வீரர்கள். கடவுளே, இப்ப இருக்கிற நிலைமையில இவங்களை என்னால தனியா நின்னு சமாளிக்க முடியாது. அதனால எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் இப்போதைக்கு சரியான வழியா இருக்கும் என்றான். அந்த தருணத்தில் அவன் இதய துடிப்பு வேகமடைந்தது. மேலும் மகாவம்ச பிரிவு உண்மையிலேயே தன்னை ஒழிக்க முடிவு செய்துவிட்டது என்பதும் அவனுக்கு புரிந்தது. ராணாவும் மற்றவர்களும் நேரடியாக தாக்க முடியாவிட்டாலும் அவர்கள் இதற்காக முழுமையான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனை உணர்ந்தவுடன் வீரசமரன் திடீரென்று வேகத்தை அதிகரித்து ஓடத் தொடங்கினான். அவன் திறமையானவனாக இருந்தாலும் 10 ஆதிலோக வீரர்களுடன் மோதுவது முட்டாள்தனமாகவே தோன்றியது. ஆனால் அவன் ஓடத் தொடங்கியவுடன் அந்த 10 வீரர்களும் வேகமாக பின்தொடர்ந்து ஓடினர். அத்தியாயம் 2145. 10ற்கும் மேற்பட்ட வீரர்களின் துரத்தல் அருகிலிருந்த மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர்களின் வேகத்தை பார்த்த வீரசமரன், நான் செத்தேன். இந்த ஆளுங்க வெறும் பலசாலிகள் மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப வேகமாவும் இருக்காங்க. டேய் அண்ணனுங்களா, ஒரு குழந்தைய கொல்றதுல உங்களுக்கு அப்படி என்னடா திருப்தி கிடைச்சிட போகுது என்றான். அதே நேரத்தில் அவன் தனது கருப்பு ஜீவசக்திகளை வெளிப்படுத்தி இறுதி மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு தயாரானான். இந்த தாக்குதலுக்கு பிறகு தன்னிடம் நடக்கக்கூட சக்தி இருக்காது என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அந்த கணத்தில் அவன் மனதில் வேறு எண்ணமே இல்லை. ஆனால் அந்த 10 வீரர்களும் அவன் தப்பிக்கும் வழியை மறித்தபடி விரைந்து வந்தனர். அவர்களில் இருவர் தங்கள் வாள்களில் ஜீவசக்திகளை நிரப்பி வீரசமரனை நோக்கி ஒரு கொடிய தாக்குதலை தொடங்கினர். அந்த நொடியில் அந்த பகுதி முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த குரல் ஒலித்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ராஜவம்சத்து இளவரசனையே தாக்க துணிவீங்க? இதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் இருக்கு, அது மரணம் மட்டும்தான் என்று கேட்டது. அடுத்த கணமே இடியுடன் கூடிய மின்னல் விழுந்தது. அதனுடன் ஒரு நிழல் வேகமாக வீரசமரனை நோக்கி வந்தது. அந்த நிழல் அளவற்ற ஜீவசக்திகளை வெளிப்படுத்தி 10 வீரர்களையும் மூர்க்கமாக தாக்கியது. அந்த தாக்குதலால் அவர்கள் தூரத்திற்கு தூக்கி எறியப்பட்டனர். மேலும் பலத்த காயங்களும் அடைந்தனர். இதற்கிடையில் தன்னை காப்பாற்ற வந்த அந்த மனிதரை வீரசமரன் கவனித்தான். உடனே அவரை அடையாளம் கண்டு மகிழ்ச்சியுடன், செலியன் சித்தப்பா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. எனக்கு மட்டும் வாயால சீட்டி அடிக்க தெரிஞ்சிருந்தா எல்லாரோட காதுகளும் செவிடார அளவுக்கு இன்னைக்கு ஊதி தள்ளியிருப்பேன் என்று சிரித்தான். அப்போது வீரசமரனின் முன் நின்றிருந்தவர் அவனது சித்தப்பா வீரச்செழியன். கழுகை போல கூர்மையான அவரது கண்கள் தூரத்தில் வீழ்ந்திருந்த அந்த வீரர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தன. இருப்பினும் அவர் உடனே முன்னேறி தாக்கவில்லை. மாறாக வீரசமரனின் அருகில் நின்றபடி அவனை பாதுகாத்தார். பின்னர் மற்ற வீரர்களை நோக்கி அதிகாரமிக்க குரலில், நண்பர்களே, இவனுங்களை முடிச்சு கட்டுங்க, ஒருத்தன் கூட உயிரோட தப்பிச்சு போக கூடாது என்றார். அவர் இதை சொன்னவுடன் ஒரு நொடிக்குள் சாலையின் இருபுறத்திலிருந்தும் நிழல்கள் கூட்டமாக பாய்ந்து வந்தன. அவை வெளிப்பட்டு காயமடைந்த அந்த 10 வீரர்களை சூழ்ந்து மூர்க்கமாக தாக்கத் தொடங்கின. இதை கண்ட அவர்கள் பீதியடைந்து தங்கள் கைகளை அசைத்தனர். உடனே ஒரு அடர்ந்த புகை பரவியது. அந்த புகையை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் விரைவாக அங்கிருந்து மறைந்து போனார்கள். இதை சற்று தொலைவில் நின்று பார்த்த ராணா கோபத்தால் எரிந்த கண்களுடன், இந்த நேரத்துலதான் அந்த சனியம் பிடிச்ச செடியே இங்க வந்து சேரணுமா என்று கத்தினார். ஏனெனில் செழியன் இன்னும் சில கணங்கள் தாமதித்திருந்தால் வீரசமரனை யாராலும் காப்பாற்ற முடிந்திருக்காது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அதற்கிடையில் கவலையுடன் நின்ற மித்ரன், மாமா என்னாச்சு என்று கேட்டான். உடனே ராணா கையசைத்தபடியே, மித்ரன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் உன் அப்பங்கிட்ட விஷயத்த சொல்லு. அதுக்குள்ள அந்த வீரராகவனும் அவனோட உருப்படாத மகனும் எப்படி நம்ம மகாவம்ச பிரிவோட திட்டங்களை தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். தன் மாமா செல்வதை பார்த்த மித்ரன் பெருமூச்சு விட்டபடி அங்கேயே நின்றான். பின்னர் வீரசமரனையும் அவன் அருகில் நின்றிருந்தவர்களையும் திருட்டுத்தனமாக பார்த்து, வீரசமரன், இன்னைக்கு நீ தப்பிச்சது உன்னோட அதிர்ஷ்டம். ஆனா எல்லா நேரமும் இதே அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காது என்றான். இதற்கிடையில் சாலையின் மறுபுறத்தில் நின்றிருந்த செழியன் வீரசமரனை நோக்கி பார்த்தார். அப்போது அவனை தாக்கியவர்கள் மறைந்து விட்டதை உணர்ந்த செழியன் நிம்மதியாக மூச்சுவிட்டு, சமரா, நீ நல்லா இருக்கியா
என்று கேட்டார். அதற்கு வீரசமரன் புன்னகையுடன், ராஜவம்சத்தோட மாபெரும் வீரரான ஸ்ரீ ஸ்ரீ வீரசெழியன் எனக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன ஆயிட போகுது என்றான். அதன் பின்னர் கவலையுடன் சுற்றி பார்த்த செழியன், உன் கையில எப்படி இவ்வளவு ஆழமான காயம் பட்டுச்சு? என்ன விஷயம் மகனே? ஆதிபீடத்தில் இருக்கிற உன் நண்பன் ஒருத்தன் கிட்ட இருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. ஏதோ கெட்டது நடக்க போகுது, உடனே இந்த ஊருக்கு கிளம்பி வரணும்னு சொன்னான். உன்னை தாக்குனது யாரு? அவங்க எதுக்காக உன்னை தாக்குனாங்க என்று கேட்டார். இதை கேட்ட வீரசமரன் அமைதியாக, சித்தப்பா, இவங்க வேற யாரும் இல்ல, நமக்கு ரொம்ப நெருக்கமான மகாவம்ச பிரிவை சேர்ந்தவங்க தான் என்றான். ஆனால் அவன் தொடர்ந்து பேசுவதற்குள் செழியன் கோபத்துடன், இந்த மகாவம்ச ஆளுங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நம்ம ரெண்டு பிரிவுக்கு நடுவுல பகை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம எப்பவுமே இப்படி ஒருத்தர் நேரடியா தாக்கிக்கிட்டது இல்லையே. அப்படி என்ன திடீர்னு நடந்துச்சுன்னு இவங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க என்று கேட்டார். பின்னர் வீரசமரன் அமைதியாக, சித்தப்பா, இத பத்தி நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். முதல்ல கிளம்புவோம். விஷயம் என்னன்னா, அவங்களோட திட்டத்தை நான் தவிடுபடியாக்கிட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்றான். தன் அண்ணன் மகனின் வார்த்தைகளை அமைதியாக கேட்ட செழியன் மேலும் எதுவும் பேசாமல் அவனுடன் நகர்ந்து சென்றார். இப்போது செழியன் உடன் இருந்ததால் வீரசமரனுக்கு மேலும் எந்த தடையும் ஏற்படவில்லை. இதை உணர்ந்த மகாவம்சிகளும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். அதன் பின்னர் ராஜவம்ச பிரிவின் அரண்மனையில் ஒரு பெரிய அவை கூடியது. அதன் தலைவரான வீரராகவன் தனது மகனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவன் தாக்கப்பட்டான் என்றும் அதற்கு மகாவம்சிகளே காரணம் என்றும் அறிந்தவுடன் அவரது முகம் கோபத்தால் கடினமானது. உடனே அவர், அந்த மகாவம்ச ஆளுங்களுக்கு என் மகனையே எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? அவங்க உயிருக்கு அவங்களே உழ வச்சுக்கிறாங்க. நாம மட்டும் இறங்கணும்னா அவங்க அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிடுவாங்க என்று கோபமாக கத்தினார். அதற்கு வீரசமரன் புன்னகையுடன், இல்லப்பா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கண்டிப்பா இருக்காது. அவங்க நேரடியா நம்ம மேல போர் தொடுக்கணும்னு நினைச்சிருந்தா முதல்ல என் கூட சண்டை போட சாம்ராட் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவன் தோத்து போனதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம அவங்களே நேர்ல வந்து என்ன தாக்கியிருக்காங்க என்றான். சாம்ராட் பெயரை கேட்டவுடன் வீரராகவனின் முகத்தில் கோபம் தெளிவாக காட்சியளித்தது. அவர் உடனே, சாம்ராட்டா? அவனும் உன்னை தாக்குனானா என்று கேட்டார். அதற்கு வீரசமரன் அமைதியாக, ஆமாப்பா, அவன் போட்ட அந்த உருப்படி இல்லாத மாய வலையில என்ன சிக்க வச்சான். அதனால என்ன, நான் அதை உடைச்சிட்டு தப்பிச்சு வந்துட்டேன் என்றான். இதை கேட்ட வீரராகவனும் செழியனும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். அதை பார்க்கும்போது அவர்கள் சாம்ராட்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தது அவர்களது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவன் ஒரு மகாயோகி என்றாலும் அவன் உருவாக்கிய வலையை உடைப்பது சாத்தியமில்லாத ஒன்றாகவே அவர்கள் எண்ணியிருந்தனர். அந்த ஆச்சரியத்தை கவனித்த வீரசமரன் சிரித்தபடியே, ஏய், என்ன இந்த வீரன் ரொம்ப பலவீனமானவன்னு நினைச்சீங்களா? நான் இப்ப ஆதிவர்ம நிலை அடைஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதிலோக நிலைக்கு போயிடுவேன். நீங்க என்ன ரொம்ப லேசா எடை போடுறீங்க. என் எதிரிங்க கூட என்ன இவ்வளவு சாதாரணமா நினைக்க மாட்டாங்க என்றான். இந்த வார்த்தைகள் வீரராகவனை மேலும் ஆச்சரியப்படுத்தின. அவர் தனது மகனை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்தபடி பார்த்தார். பின்னர் மெதுவாக புன்னகைத்து தலையசைத்தார். அதன்பின் தன் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு லேசான கடுமையுடன், நீ ஆதிவர்ம நிலையை எட்டியிருந்தா மட்டும் என்ன? அப்படி ஒரு சக்தி கிடைச்சிட்டா நீ பெரிய வீரன்னு நினைப்பா? என்ன பெரிய வீரம்? செழிய மட்டும் உன் உதவிக்கு வராம இருந்திருந்தா இந்நேரம் நீ இப்படி பேசுறதுக்கு கூட உயிரோட இருந்திருக்க மாட்ட என்றார். அதற்கு வீரசமரன் பெருமூச்சு விட்டபடி, எல்லா மாவீரர்களோட அப்பாவும் அவங்க மகன் ஒரு வீரன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க போல. கொஞ்சம் பொறுங்கப்பா, அந்த சாம்ராட்டும் கூட அப்படிதான் நினைச்சான், இந்த பையன் எப்படி என் வலைய உடைப்பான்னு. ஆனா ஒரே அடியில அவனோட வலையையும் அவனோட கர்வத்தையும் சேர்த்தே உடைச்சேன் என்றான். அவனது பதிலை கேட்ட வீரராகவன் தலையசைத்தபடியே செழியனை பார்த்து, செழியா, இவன் இவ்வளவு வளர்ந்துட்டான், ஆனா இவ பேச்சு மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப விசித்திரமா மர்மமாவே எப்பவும் பேசுறான் என்றார். பின்னர் அவர் முன்னால் பார்த்து, சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த மகாவம்ச ஆளுங்க எதுக்காக உன்னை தாக்குனாங்க? அதுவும் ஆதிபீடத்துக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்திலேயே இதை செய்ய துணிஞ்சிருக்காங்க. ஆதிபீடத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துரும். இதுவரை அவங்க இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அப்புறம் ஏன் இப்ப இப்படி செய்யணும்? எது எப்படியோ, இன்னும் கொஞ்ச நாள்ல 5 பெரும் பீடங்களோட கதவுகளும் திறக்க போகுது. இந்த சூழல்ல ஆதிபீடத்தோட கோபத்துக்கு ஆளாகிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை தரும் என்றார். இதற்கு பதிலாக வீரசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடி நடந்த அனைத்தையும் விளக்கத் தொடங்கி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குர்பானி பிரிவை சேர்ந்தவங்க மகாவம்ச பிரிவுல இருந்து எதையோ திருட போயிருக்காங்க. மகாவம்ச ஆளுங்க அவங்கள தாக்கி கொன்னுட்டாங்க. ஆனா கடைசியில அதிரவன் மட்டும் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப விலை உயர்ந்த ஏதோ ஒன்ன திருடிட்டு
மகா சமவெளியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அங்க ஒரு சண்டை அடிதடி நடந்து அதிரவன் கிட்ட இருந்து அந்த பொக்கிஷம் கை மாறி என்கிட்ட வந்துச்சு. அவனோட கை காப்பு தான் அது. அந்த காப்பை நான் அவன்கிட்ட இருந்து திருடிட்டேன்னு மகாவம்ச ஆளுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் அதை நம்ம பிரிவுக்கு கொண்டு வந்துட்டா அவங்களால அதை திரும்ப எடுக்கவே முடியாதுன்னு பயந்துட்டாங்க. அதனாலதான் அந்த நகரத்துல வச்சு என்ன தாக்குனாங்க என்றார். இதை கேட்ட வீரராகவனும் செழியனும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் முன்பு கேட்டிருந்த சண்டை இவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்று எண்ணி இருக்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த வீரராகவன் புன்னகையுடன், சமரா, இந்த காப்பு ரொம்பவும் விலை உயர்ந்த பொருள்தான். ஆனா இதை மட்டும் மகாவம்சி பிரிவினர் அவ்வளவு முக்கியமானதா நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த முழு விஷயமும் அந்த காப்புக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பத்தினதுதான். நான் புரிஞ்சுகிட்டது சரிதானே? என்று கேட்டார். அதற்கு வீரசமரன் சிரித்தபடி தன்னிடமிருந்த பண்டைய செம்பு துண்டை எடுத்து காட்டி, சரியா சொன்னீங்கப்பா. அதான் நீங்க என் அப்பாவா இருக்கீங்க. மகாவம்ச ஆளுங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட இந்த விலை மதிப்பில்லாத பொருள் இதுதான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் இதை பார்த்தப்போ இதுல இருக்கிற விசேஷம் என்னன்னு எனக்கு புரியல என்றான். பின்னர் வீரராகவன் அந்த செம்பு துண்டை எடுத்து அதன் மேலிருந்த குறியீடுகளை ஆராயத் தொடங்கினார். சில கணங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த பின் அதில் செதுக்கப்பட்டிருந்த பெரிய பறவையை கவனித்தார். அதை பார்த்ததும் அவர் சற்று திகைத்தபடி, இதுல செதுக்கப்பட்டிருக்கிற இந்த பறவை பார்க்கிறதுக்கு ஒரு பண்டைய சாகாவரம் பெற்ற பறவை மாதிரி இருக்குது என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் செழியனின் முகம் மாறியது. அதே நேரத்தில் வீரசமரனும் ஆச்சரியப்பட்டான். பின்னர் அவன் எதையோ நினைவு கூர்ந்தபடி, அப்பா, இந்த பண்டைய சாகாவரம் பெற்ற பறவைங்கிறது அந்த சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களோட பட்டியல்ல 11வது இடத்துல இருக்கிற மந்திர மிருகம் தானே என்று கேட்டான். அதற்கு வீரராகவன் தலையசைத்தபடி, இத பார்த்தா அந்த பறவை மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அதுவா இல்லைனாலும் அதோட உருவ ஒற்றுமை அப்படியே இருக்குது என்றார். அதற்கு பிறகு அவர் தன் கையிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தினார். அது உடனே ஒரு பறவையாக உருமாறியது. அந்த பறவைக்கு கூர்மையான கண்களும் பெரிய இறக்கைகளும் இருந்தன. சிவப்பு நிற உடலுடன் அது மிகவும் பயங்கரமாக தோன்றியது. அதை பார்த்த வீரசமரன், அப்பா, இது நீங்க எடுத்த அந்த நாகப்பறவையோட ஆன்ம துண்டு தானே என்று கேட்டான். அந்த நாகத்தின் ஆன்ம சக்தி ஆதிபீடத்தில் இருந்த 2 குருக்களின் ஆன்ம துண்டுகளை விடவும் மிகுந்ததாக இருந்தது. பிறகு அந்த பறவை ஒளியில் மிதந்தபடி மெதுவாக அந்த செம்பு துண்டை அணுகியது. அதன் மீதிருந்த பறவையின் உருவத்தை பார்த்தவுடன் அதன் கண்களில் திடீரென ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. அந்த பயம் காரணமாக அது பின்வாங்கியது. இதை கண்ட வீரராகவன் புன்னகையுடன், நாகப்பறவை மாதிரியான ஒரு பயங்கரமான மந்திர மிருகத்தையே மிரள வைக்கிற சக்தி இந்த பண்டைய சாகாவரம் பெற்ற பறவைக்கு மட்டும்தான் இருக்கும் என்றார். அந்த பண்டைய அமர பறவை பண்டைய காலத்தில் மிகுந்த சக்தி வாய்ந்ததும் அளவில்லா பெருமை உடையதுமான ஒரு உயிரினமாக கருதப்பட்டது. அது தன் பெரிய இறக்கைகளை விரித்த போதெல்லாம் பல மலைகளை கூட மறைக்கும் அளவுக்கு விரிந்திருந்தது. மேலும் அதன் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த விசேஷமான ஒளிக்கு சந்திரனையும் சூரியனையும் கூட விழுங்கும் சக்தி இருந்ததாக கூறப்பட்டது. இதை பற்றி வீரசமரனுக்கு முன்பே சிறிதளவு அறிவு இருந்தது. ஏனெனில் அது அரிதான மற்றும் விசித்திரமான மந்திர மிருகங்களில் ஒன்றாக அறியப்பட்டது. அதற்கு பிறகு சிறிது நேரம் அமைதியாக யோசித்த வீரராகவன் மெதுவாக, இது உண்மையிலேயே அந்த பண்டைய சாகாவரம் பெற்ற பறவையா இருந்தா மகாவம்ச பிரிவி இதை இவ்வளவு உயர்வா நினைக்கிறதுல நியாயம் இருக்கு. ஒரு தெய்வீக பிறவிக்கு இந்த சாகாவரம் பெற்ற பறவையோட ஆன்ம துண்டு கிடைச்சதுன்னா அவரோட சக்தி விவரிக்க முடியாத அளவுக்கு பெருகிடும் என்றார். அதே சமயம் அருகில் நின்றிருந்த செழியன், ஆனா அண்ணா, இதுல நிஜமாவே அந்த பண்டைய சாகாவரம் பெற்ற பறவையோட ஆன்மா இருக்குன்னா அதை அடக்கி ஆள்ற அளவுக்கு மகாவம்ச ஆளுங்களுக்கு தகுதியோ பலமோ இருக்கா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டவுடன் வீரராகவன் மீண்டும் அந்த செப்பு துண்டை கவனமாக பார்த்து, உன்னோட இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை இந்த செப்பு துண்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கணும் என்றார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.